Okay. So, Kavi, I think it is an very amazing journey which I had with you. எனக்கு தெரியும் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன்ல இதே மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கால் அண்ட் இப்போ அகெயின் கன்சீவ் ஆகிறதுக்கு தான் நம்ம மெயினா பீரியட்ஸ் கன்சீவ் ஆகிறதுக்கு போனோம் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆயிடுச்சு அண்ட் கன்சீப்ஷனும் ஆயிடுச்சு அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ ஹவ் ஆர் யூ ஃபீலிங் சொல்லுங்க. ஃபீலிங் சோ ப்ரவுட் மேம். ஹாப்பி. நான் வந்து இதுவே பார்க்கல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ம் ஏன்னா ரொம்ப டிலேவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஆகும், அது கொஞ்சம் அது ப்ராசஸ் ஸ்லோவா தான் போகுறது கூட எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. ம் கொஞ்சம் கொஞ்சம் ஹீல் பண்ணி அப்புறம் தான் ரெகுலர் ஆகி இப்ப ஃபார்ம் ஆயிட்டு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ கவியோட ஜேர்னி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனிஷியலா ஃபர்ஸ்ட் நாங்க போனது வந்து அலோபதி சம்திங் ட்ரை பண்ணோம். ம் அது கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட்டே ஆகல. ம் அதெல்லாம் நிறைய ஹேர் ஃபால் வெயிட்டிங் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு நேச்சுரோபதி தான் போகணும்னு டிசைட் பண்ணி அப்போ நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையும் இன்ஸ்டாகிராம் சம்திங் லைக் ரிசர்ச் பண்ணதுல நீங்க தான் கொஞ்சம் பெஸ்டா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ரிவ்யூஸ்லையும் ஸோ ம் இருந்தோம். நீங்க ஃபர்ஸ்ட் காலே எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துட்டீங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க அதை கிளியர் பண்ணீங்க. ஸோ அதே ம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா தரவா எல்லாமே கைட் பண்ணி இவ வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கான். ஸோ மூட் ஸ்விங்ஸ்ல இருந்து எவ்ரி திங் லைக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து டோட்டலாவே மாறிடுச்சு. ம் தேங்க்யூ. கிரேட் கிரேட். ஸோ அது கவியோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அவங்க லைக் என்ன சொல்றது, சின்ன சின்ன விஷயம் என்கிட்ட கேட்கறது அண்ட் என்ன சொல்றது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோன்ற அவங்களோட எஃபர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜேர்னில அது ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஸோ எப்படி நீங்க கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணீங்க? ஸோ நீங்க உங்க டிப்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். ஆனா ஸ்டார்டிங் கஷ்டமா தான் மேம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷமா வந்து அன்ஹெல்தி இப்படிலாம் சாப்பிட்டு டேஸ்ட் பட்ல அது புடிச்சு போய் ஹெல்த்தியா மாறது வந்து ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் அதுக்கு அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆஹா இவ்வளவு சூப்பரா இருக்கே, வெளி ஃபுட்டை விட வீட்டு ஃபுட்டு பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. வயிறுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, மைண்ட் அளவு கூட பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சு. ம் அப்பதான் இதுலயே கன்சிஸ்டன்ஸா இருந்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நம்மளே நல்லா டிஃப்ரெண்டா மாறுவோம், வேற ஒரு கவியா அப்பதான் நான். ஓகே ஓகே. ஸோ இப்போ இவங்க நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கவி. ஸோ நீங்க என்ன லைக் பார்த்து அதை பார்த்து என்ன நீங்க வாட் வேர் யுவர் தாட்ஸ்? ஆக்சுவலி அவளை பார்த்து நானும் நிறைய சேஞ்ச் ஆயிட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுல இருந்து ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸ் லைக் அவுட் சைட் ஃபுட்லாம் கம்ப்ளீட்டா நாங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ ம் வீட்லயே நாங்கள் ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிட்றோம். அது வந்து இனிஷியலா வந்து கஷ்டமா தான் இருந்தது. ம் பட் போக போக நான் அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ம் எல்லாமே பட் ம் we are feeling very light like the body எல்லாமே எனக்கு ரொம்ப செமையா ஃபீலா இருக்கு. ஸோ ம் இப்ப சாப்பிடவே எங்களுக்கு பிடிக்கல. சாப்பிட்டா கில்லியா இருக்கும். ஒரு மாதிரி ஹெவியா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. எங்களால ஒழுங்கா ரொம்ப காரமோ இல்லை ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட முடியல. ஆனா நான் ஸ்டார்டிங்ல வந்து சுகர் சாப்பிடறப்ப வந்து சொல்லுவேன், மேம் இன்னைக்கு சுகர் சாப்பிட்டேங்க மேம், என்ன மேம் பண்றது வந்து, நீ ஃபைபர் நிறைய எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பதான் இந்த இப்போ அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ரிஸ்க்னு எடுக்கிறதே இல்லை. ம் ஓகே ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் இன்ஸ்பயர் ஆகி மாறி மாறி இன்ஸ்பயர் ஆகி நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே ஓகே. இருக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. வெரி ஹாப்பி. ம் இப்பதான் எங்களுக்கு வந்து இதோட அருமை தெரியுது லைக் நேச்சுரோபதி இந்த இதெல்லாம். புது புது டிஷ் எல்லாம் அப்பதான் கொண்டு வந்தோம் புதுசு புதுசா. எப்பவுமே நார்மலா சாப்பிடக்கூடாது, இதுலயும் நம்ம இனோவேட்டிவா இருக்கணும்னு சொல்லி புதுசு புதுசா கொண்டு வந்து அப்படி சாப்பிட்டு இருக்கணும். இல்ல டெய்லி ஒரே இது சாப்பிட்டாலும் போர் அடிக்கும் எப்படி இருந்தாலும். ஸோ ஐ திங்க் நீங்க இப்போ ஜென்ரலா நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபோட ப்ரெக்னென்சி அந்த லைக் கன்சீவிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ சரி நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்ற மாதிரி. பட் இதுல நீங்களும் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் நிறைய கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணது ரொம்பவே நீ மட்டும் அப்ரிஸ். சாப்பிட்டுக்கலாம், நான் ஏன் இருக்குன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நான் சாப்பிட்ட அதே ஃபுட்டு தான் அவங்க சாப்பிட்டாங்க. ம் ஒண்ணு கூட எக்ஸ்ட்ராவா சாப்பிடல, நான் சாப்பிட்ட அதே தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி டயட் எனக்கு மட்டும் தான், நான் அவருமே ஃபாலோ பண்ணாரு. ஸோ எப்படி உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் வந்தது? ஏன்னா வந்து நீங்க வேற மாதிரி தான் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ எப்படி? அதான் ம் எனக்கு ஆல்ரெடி முன்னாடி இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ ம் ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணேன். பட் ஒன்ஸ் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி கண்டிப்பா இது நமக்கு இதுதான் நல்லதுன்றது வந்து எனக்கு நல்லாவே தெரியாது. அடிக்கடி சொல்லுவேன், பிரெக்னன்சி வந்து உமன் மட்டும் இல்ல மென்னும் ஈக்குவல் தான். நீ ம்
ஏன் கஷ்டப்படுறேன் நானும் அதை சாப்பிட்றேன்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். அதான் ரிசல்ட்டும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் அதே ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ சூப்பர் சூப்பர். ஸோ திங்க் இது எல்லாமே உங்க டெடிகேஷன் நல்லா தெரியுது இதுல அண்ட் டுவர்ட்ஸ் இருக்கு. அண்ட் கவி, இனிஷியலா நமக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு இல்லையா? பீரியட்ஸ் வந்து வர்றதுக்கு அண்ட் அதெல்லாம் எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? அண்ட் அப்போ என்ன சொல்லிப்பீங்க? ம். ஸ்டார்டிங்ல நினைச்சேன் நான் வந்து உடனே ரிசல்ட் வரணும், ம். நார்மல் பீயிங் தானே, உடனே ரிசல்ட் வரணும். என்னன்னா ஒரு மாசத்துலயே வரல, இல்ல ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருப்பேன், ம். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும், பாடி வந்து உடனே அடாப்ட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஹீல் ஆகும்னு சொன்னீங்க. அம்மா வெயிட் அதே மாதிரி 3 months ஒன்ஸ், 2.5 months ஒன்ஸ், 2 months ஒன்ஸ், அதுக்கப்புறம் ரெகுலர் ஆயிடுச்சு. ம். பிளான் பண்ணோம் அப்படியே அடுத்த சைக்கிள்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஸோ எப்படி வந்து லைக் என்ன சொல்றது, தேங்க்ஸ் ஃபார் யோர் பேஷன்ஸ். ஸோ அதனால நமக்கு இனிஷியலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கன்சீவிங் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் 2 மாசம் பண்ணிட்டு நிறைய பண்ண மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆம், நம்ம எல்லாத்தையும் என்ன இவ்வளோ நாள் நம்ம பண்ணோம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. பட் இட் இஸ் அ ஜேர்னி ஆஃப் ஒரு அப் அண்ட் டவுன் ஜேர்னி. அண்ட் தேங்க்யூ ஃபார் யர் பேஷன்ஸ் ஃபார் பீயிங் தேர். அண்ட் அதனால தான் நமக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிடைச்சிருக்கு. அண்ட் நீங்க கன்சிஸ்டண்டா வர்றதுக்கு அப்படின்னு. ஸோ எப்படி நீங்க உங்க கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணீங்க? ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருந்துச்சு, போக போக எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுங்க. ம். எப்படி இது ஃபாலோ பண்ணாதான் கன்சிஸ்டன்சியே இருந்தா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஏனோ ம். சும்மா ஜாயின் பண்ணிட்டோமே நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்லாம் இருந்தோம்னா ரிசல்ட்டும் வராது, 2 பேத்துக்குமே ஏமாற்றம் தான். நானும் உங்களை ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும், நானும் ஏமாந்த மாதிரி தான் இருக்கும். ம். அதனால பண்ணக்கூடாதுன்னு போக அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் மைண்ட் சேஞ்ச் பண்ணதுலயே நமக்கே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுங்க. சரி இதுல கன்சிஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும், கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. அதனால இது கஷ்டம் இல்ல, பட் இருந்தாலும் இவ்வளவு வருஷமா இப்படி சாப்பிட்டு ஆமா ஆமா கண்டிப்பா. ம். ஆனா போக போக மைண்டே அது புரிஞ்சுக்கிச்சு, இதுதான் நல்லது, நல்லதுதான் பண்ணணும், நல்லது பண்ணா ரிசல்ட் கிடைக்கும், அதே மாதிரி கிடைச்சிருச்சுங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களோட என்ன சொல்றது, ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றது இதெல்லாமே நீங்க பண்ணிருந்தீங்க. டெய்லி உட்காந்து 3 நேரம் ஃபுட் அனுப்புறது. அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். லைக் நான் அடிக்கடி வந்து மெசேஜ் உங்களுக்கு ஃபுட் போட்டோ எடுத்து அனுப்புறாங்க, ம். நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணி நீங்க சொல்ற அந்த மோட்டிவேட் பண்றதே வந்து அவளுக்கு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுன்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் வருது. ஸோ ம். போட்டோ அனுப்புறதுக்காகவே அவள் நல்லா சமைச்சிருந்தா ஓகே ஓகே ஓகே. இருந்தது. ஸோ ரெகுலரா ம், ம், ம். அது சூப்பரா இருந்தது. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம சொல்ற ரெசிபி இல்லாம கொஞ்சம் நல்ல ஏதோ ட்ரை பண்ணி டிஃப்ரெண்டா அது இது பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலி என்ன சொல்ற, நம்ம நல்ல டேஸ்டா இனிப்பா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டு ஒரு கம்ஃபர்ட் நமக்கு இருக்கும். அதை பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபுட்டை வந்து மாத்தி அதை டேஸ்ட் ஆக்கி ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்பைசஸ் தான் வந்து டேஸ்ட் அப்படின்ட்டு ம், நார்மலா சாப்பிட்டாலே அது டேஸ்ட் தான், ஹெவி ஸ்பைஸ் போட்டா தான் டேஸ்ட் இல்ல. இப்பெல்லாம் வந்து மசாலா ஆட் பண்றதே இல்லை, பெப்பர் உப்பு போட்டு நல்லா ம். டேஸ்டா அதுவே இருக்கு. எங்களுக்கு இப்போ நல்லா ஓகே ஓகே ஓகே. ஸோ எப்படி உங்க வீட்ல எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? பிகாஸ் நீங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு வந்துட்டீங்க. ஸோ என்ன உங்க வீட்ல என்ன தாட்ஸ் இருந்தது? வீட்ல ஆக்சுவலி எங்க வீட்ல வந்து அப்பா கொஞ்சம் ஹெல்த்தினால அப்பா வந்து ஒண்ணும் சொல்லல, இப்படிதான் சாப்பிடணும், சரி என்ன வேணா சாப்பிடுங்க, ஆனா லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியா இருக்கணும், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க அப்பா. ம், அதனால என் சைடுல ப்ராப்ளம் இல்ல. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியல என்னால. ஐயோ நம்மளால அவுட் சைட் ஃபுட் இல்லாம இருக்கவே முடியாது என்னால. ம், சேஞ்ச் ஆனது வந்து எனக்கு வீடும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரப்பயும் அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி சமைச்சு தருவாங்க, அவங்களும் எனக்காக கொஞ்சம் மாசம் மாறினாங்க. ம், ஸோ ம், இப்போ நாங்க சாப்பிட்ற ஃபுட்டு நிறைய அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ம், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், லைக் நிறைய வெஜிடபிள்ஸ் பேலன்ஸ்டு மீலாவே அவங்களும் போனாங்க. அவங்களும் இப்போ நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ம், ம், ஸ்பைசஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ எங்களை பார்த்து அவங்களும் நிறைய மாறுறாங்க. ம், ம், அவங்களுக்கும் இதுதான் பெட்டரா ஃபீல் ஆகுது. ம், ம், ம். சூப்பர் சூப்பர். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, நாங்க நாங்க சாப்பிடுறது சாப்பிட்டு எங்க சேஞ்சஸ் பார்த்துட்டு அவங்களும் இப்போ அதை கண்டினியூ பண்றாங்க. ஸோ சூப்பர் அவங்களுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ரிகார்டிங் இப்போ ஃபுட்டு இது லைக் யோகா அண்ட் இந்த மாதிரி நம்ம எமோஷனல் ஹெல்த் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். மைண்ட் நம்ம எப்படி வச்சுக்கணும், என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படின்றது அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சா? பயங்கரம் ஹெல்ப் பண்ணுச்சுங்க.
மெயினா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த ஹீலிங் கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க, அதுவும் நல்ல ஹெல்ப் ஆச்சு. அதுலயும் நான் நிறைய டவுட் கேட்டுட்டு இருந்தேன், அவங்க எல்லாமே கிளியர் பண்ணாங்க. யோகா ஆக்சுவலி 5 டேஸ்ல 3 டேஸ் கம்பல்சரி வரணும்னு சொல்லுவீங்களா? ஸ்டார்டிங் என்ன ஆச்சு, 3 டேஸ் மட்டும் தான் போகணும்னு நினைச்சேன் நானு. ம், அப்பதான் 5 டேஸும் போய்க்கலாம் போல அப்படின்ட்டு. எனக்கு ம், ஸ்டார்டிங் பண்றப்ப ரொம்ப பிரீத்திங் இஷ்யூ இருந்துச்சு, ஏன்னா புதுசுனால உடம்பும் வளையல, அந்த மாதிரி ம், கஷ்டம். ஆனா போக போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு 5 டேஸும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானு. ம், எப்பயாவது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் மட்டும் தான் வர மாட்டேன், மோஸ்ட்லி 5 டேஸ் வரணும்காவே வருவேன் நானு. ம், ம், ம். நான் வந்து ஜாலியா ஃபர்ஸ்ட் ஆளா உள்ள போயிருவேன் நானு. ஓகே ஓகே. ஸோ உங்க டெடிகேஷன் தான் நமக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டா அதே மாதிரி வந்திருக்கு. அண்ட் உங்களோட மைண்ட் செட் இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஜேர்னி இது மாதிரி நீங்க ஒரு 3 டிப்ஸ் சொல்லணும். இப்போ யாராவது ஒருத்தவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா ஒரு 3 டிப்ஸ் நீங்க ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். அதுதான் மெயின், அதுதான் கோலே கூட. ஏன்னா ம், சுச்சுவேஷன் இருக்கும், லைட்டா எப்பயாச்சும் ஒன்று சாப்பிடும், ஆனா அதுக்குன்னு வெளி ஃபுட்டே சாப்பிட்டு இருக்க கூடாது. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும், ஆனா ம், எது வந்து போனாலும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம இதுதான் நம்ம கோல், இதை அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு இருக்கணும். ம், வந்து என்னன்னா கஷ்டம் வரும் தான், ஆனா அதை ஃபேஸ் பண்ணணும். ம், ஒரு நாள் வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்டோமே, அடுத்த நாள்ல இருந்து அதுவே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்க கூடாது. ம், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், ஆனா கன்சிஸ்டன்சி மெயின். அதுதான் ம். அதுதான் மெயின். ஓகே ஓகே ஓகே. ஸோ கவி எப்படி நல்லா பேசுறாங்க பாத்தீங்களா? எனக்கு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் கூட நான் பேசுறேன் மேம், நான் என் ஹஸ்பண்ட் இன்னும் நல்லா பேசுவார் அப்படின்னு. கவி தான் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. கம்மியா தான் பேசினேன், இவர் நிறைய. இப்போ உங்களுக்கே ஃபீல் ஆகுது லைக் அவளை வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்குன்றது. ஸோ ம். இந்த மாதிரி அவளுக்கு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ம். ஸோ நீங்க சொல்லுங்க, நீங்க உங்க கன்சீவ் ஆகுற கப்பலுக்கு நீங்க என்ன 3 டிப்ஸ் சொல்லுவீங்க? ஹஸ்பண்டா வந்து கண்டிப்பா ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். பட் ம், வந்து ஒன்லி கிடையாது. ஸோ கண்டிப்பா ஹஸ்பண்ட்ஸ்கிட்டையும் ஈக்குவல் இது இருக்கு. ஸோ ம், கண்டிப்பா வந்து என்னென்ன பண்ணோம்னா, அவங்கள்ட்ட மட்டும் எல்லா கஷ்டத்தையும் நம்ம இது பண்ணிட முடியாது. ஸோ நம்மளும் கூட சேர்ந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஹோம்ல தான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு குக்கிங்ல ஏதாச்சும் ஹெல்ப் அவங்களால முடியாததுன்னா நான் கண்டிப்பா பண்ணி தரேன். அதே மாதிரி அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் விற்கிறது, நட்ஸ் சோப் பண்றது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்றேன். ம், அவங்களுக்கு ரொம்ப எமோஷனல் சப்போர்ட். எமோஷனல் சப்போர்ட்டும் நமக்கு தேவைதான். ஸோ ம். எல்லா விதத்துலையுமே நம்ம வந்து கண்டிப்பா இன்வால்வ் ஆகி ஆகணும். ஸோ அப்போனாதான் கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா எல்லா பழியுமே வந்து உமன் மேல போட்டக்கூடாது. கண்டிப்பா கூட இருந்து சூப்பர் எல்லாம் சூப்பர். அதுக்கு பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யார் பாக்குறாங்களோ அந்த வீடியோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் த மொமெண்ட் வென் யூ சா கன்சீவ் பாசிட்டிவ் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து நிறைய ஹிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நாங்க நேச்சுரலா ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி ஆனால், ஸோ நான் ட்ரெக்கிங் நாங்க அப்போ போயிருந்தோம். ஸோ ம், ஈகிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தலைக்கு மேலே அந்த மாதிரி ஈகிள்ஸ் ம், நம்ம ஹில்ஸ் சும்மா அந்த மாதிரி அப்புறம் கூட்டம் கண்ணுக்குட்டி இருந்துச்சு. அப்பதான் உனக்கு ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி போட்டிருந்தது அப்பதான். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ ம், ஒன்னா ட்ரக் போறப்ப சின்ன ட்ரக் தான் போயிருந்தோம். ம், பக்கத்துலயே. So, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்லாம் வரும்போதே எங்களுக்கு தோணுச்சு ஒரு வேற ஏதாச்சும் ஹிண்டா இருக்குமோ அப்படின்னு. நாங்க ம், வந்து அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மந்த் நாங்க பண்ணோம். பட் ஆனா ரிசல்ட் பாசிட்டிவ் வரல. ஸோ ம், வந்து நாங்க ஒரு பெரிய இதுல இல்ல, ம், நம்பிக்கையா இல்ல கண்டிப்பா இருக்கும் இல்லைன்றதுதான் சும்மா எடுக்கலாம் தான் எடுத்தோம். ஆனா ம், எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாமியும் ஒரு டைம் எடுத்தோம். பார்த்தோன்னே செம ஷாக் எங்களுக்கு. பட் சேம் ம், டைம் எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி லைக் வி ஹவ் ஆல்ரெடி ஒர்க் ஆன் இட். ம், அது கண்டிப்பா ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதும் தெரியும். அதே ம், மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு, சம் மிக்ஸ்ட் அப் ஃபீலிங்ஸா இருந்துச்சு. ம். வெரி வெரி ஸோ லைக் ஃபர்ஸ்ட் இந்த 30 டேஸ் சைக்கிள் வந்துட்ட உடனே ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஷுவர் எப்படியும் நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்ட் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அண்ட் கவியுமே அதே ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்து மைண்ட்ல இருந்தாங்க. லைக் மேம் இந்த மந்த் எனக்கு இருக்கும்னு நான் நினைச்சேன் மேம் அப்படி. ஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் ஆன் லைஃப் தான் தேவை நம்ம. ஸோ இது நடக்கும் அப்படின்ற அந்த கைண்ட் ஆஃப் மைண்ட் செட், நம்ம நம்ம என்ன கோல், என்ன பண்ணோம் நம்ம அப்படின்றது, அந்த ஷார்ப்னஸ், இது எல்லாமே தான் நமக்கு கரெக்டா அதே மாதிரி நம்ம நினைச்ச மாதிரியே ரிசல்ட்
இது பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அதனால ஐம் so happy for both of you and thank you for your time. Thank you for giving this and இது மேபி யாராவது ஒருத்தவங்க பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ஜேர்னியும் வந்து it could be slow and steady and அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஓகே ஸோ நீங்களும் எப்படியும் என்னோட ரிவ்யூஸ் ஏதாவது பார்த்து தான் நீங்க வந்திருப்பீங்க இனிஷியலா என் கூட ஸ்டார்ட் பண்ணப்போ இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ என் friend அவங்க நேச்சுரோபதி கீழே தான் அவங்க நேச்சுரோபதி ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஜாயின் கூட பண்ணி நீங்க சீனியர் லெக்சரர் நினைக்கிறேன் சம்திங் லைக் அவங்க பேரு தாரணி. ஸோ ஐ திங்க் முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன்ல ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க. ஓகே ஸோ அதான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நிறைய பேர் இதை சொல்லி அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ மெட் யூ. ஃபர்ஸ்ட் கால்ல இருந்து எனக்கு தெரியும் சம்ஹவ் அந்த கனெக்ஷன் பாசிட்டிவ் கனெக்ஷன் வந்துருச்சு. கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எப்படியும் அது நடக்கும் அப்படின்னு. செகண்ட் தாட்டே போகவே இல்லை. லைக் ம், கால்ல அவங்க கிட்ட அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம இதுதான் பண்றோம், வேற எதுவுமே யோசிக்கலாம். ம், இதுலயே யோசிச்சு நம்ம இவங்க கிட்ட நம்ம படிச்சிடலாம் எல்லாத்தையுமே. இவங்க ம், பார்க்கறது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால ஃபுல்லா நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ம். கரெக்டா நீங்க எங்களை கைட் பண்ணி கரெக்டா பண்ணிட்டீங்க. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயத்த சரண்டர் பண்ணி அப்படியே பண்றப்போ நமக்கு அந்த பிலீஃப் இது வந்து நம்மள அங்க கூட்டிட்டு போகும் அப்படின்னு. ஸோ நிறைய லேர்னிங்ஸ் உங்ககிட்ட இருந்து இருக்கு. அண்ட் என்ன சொல்றது, உங்க ஜேர்னி இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல், வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் என்ன சொல்றது ஆன் பாயிண்ட் ஜேர்னி மாதிரி. எப்படி நடக்கணுமோ அப்படி கரெக்டா அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி நடந்திருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங். ஓகே ஸோ தேங்க்யூ. ஸோ நான் அதான் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன்.